அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து கோயம்புத்தூரில் வச்ச மாதிரி இருக்குங்க சார். கொஞ்சம் தூக்கம் வந்துடுச்சு ஆப்பிளுக்கு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே தூக்கம்லாம் போயிடும் சார். அதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பொய் இருக்க யாராவது நம்புவாங்களா? இவர் பேச மாட்டாரா, நான் பேசுவேனா? ஐயோ ஐயோ, இதை எங்கே போய் சொல்கிற ஸ்பாட்டில் உங்க வீட்டில் உங்க பசங்க கிட்ட ஒய்ஃப் கிட்ட எல்லாம் கேட்கணும் சார். அவங்க சொல்லுவாங்க சார் உண்மையை. ஒய்ஃபும் அதிகமாக பேசுவாங்க. நீங்களும் சார் என்ன முதல்ல எங்கள் அண்ணன் தான் ஓட்டுவார். இப்போ ஓட்டுறதுக்கு இன்னொருத்தர் சேர்ந்துட்டாரு. தாங்க முடியல அவரை. வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்தியோட ஃபேன்ஸ், சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இசை விழா. ஸோ கோவிந்த் வசந்தா அவங்க அம்மா பேர் கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா பேர் வசந்தா. ஸோ அழகான பேர், அருமையான இசை. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தில் இந்த பாட்டெல்லாம் நம்ம கேட்டுருவோம் இன்னைக்கு. அண்ட் தவிர ரீரெக்கார்டிங் விச் இஸ் ரியலி என்ஹான்ஸ் த ஃபில்ம் நாங்கள் பார்த்ததில். ஸோ ரியலி தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அ கிரேட் ஆல்பம் டுடே. சார் எங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஷூட்டிங் கிராமத்தில் வச்சாலே உங்களுக்கு காரில் வர மாதிரி தான் ஷாட் வைப்பாங்க. நீங்கள் இறங்கி அந்த கிராமத்தை அப்படியே பார்ப்பீங்க. இது எப்படி சார்? நான் யோசிச்சு, வில்லேஜ் ஸ்டைல்லாம் போயிருக்கீங்களா சார்? சைக்கிள் ஓட்டுறது, பசங்களோட விளையாடுறது, ஓனா அடி பிடிக்கிறது. கார்த்தி வந்து ஹாலிடேக்கு தான் ஊருக்கு வருவார். அவருக்கு தெரியும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஃபார்மில், சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ தினம் நான் வந்து சென்னைக்கு ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு திருப்பி என் தோட்டத்துக்கு தான் வருவேன். சென்னை போகவே பிடிக்காது. இவர் சொன்ன இந்த ஹாலிடேயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கே தான் நான் வளர்ந்தேன். அதான் என் வீடு. நிறைய விஷயங்கள், சைக்கிள் கற்றுக்கிட்டது, தோட்டத்துக்குள்ளே எங்கள் அப்பா எனக்கு ஒரு சின்ன மோப்பேட் வேறு வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் வேறு ஓட்டுவோம், டிராக்டர் ஓட்டுவோம். ஸோ இதுதான் என் லைஃப். அதான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. அதை விட்டுட்டு சிட்டியில் வரும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நேச்சர், ஐ எம் ஃபார்ம் பாய். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தவர் தான் எங்கள் சார். ஓகே, சூப்பர். நம்பர் மாதிரி இல்லைல்ல அவர் கலருக்கும் ஸ்டைலுக்கும். வில்லேஜ் பாய்னு சொன்னால் யார் நம்புறது சார்? எனக்கு விஷுவலாக கனெக்ட் ஆக மாட்டேன் சார். அரவிந்த் சாமி சார் சின்ன வயசில் கோலி ஆடுறாரு, பம்பரம் விடுறாரு. இப்போ கார்த்தி என்னன்னா ஓகே பண்ணி சொல்லணும். திங்க் பண்ணி பார்த்தா எப்படி இவர் என்ன பண்ணுவார்? ஒரு மாடுக்கு நடுவில், மூவ் த கார் சைட், கெட் டவுன் பாய்ஸ், கவுஸ், ஐ எம் ஹாக்கிங் த ஹார்ன் அப்படி நினச்சிருந்தேன். பட் ஆனால் அப்புறம் தான் தெரியும் சார். அந்த வாய்ஸில் சார், வாய்ஸ் கேட்டோன்னா பயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கீப் குவைட் அப்படின்னீங்கன்னா அமைதி, அவ்வளோ ஒரு பயம் இருக்குது சார் எனக்கு. கீப் குவைட் இதை நீங்கள் சொல்லக்கூடாது சார்னு கேட்க வந்து அதுக்குள்ளே பிடிச்சிட்டீங்க சார். காப்பாற்றுங்க சார். இல்லை, நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை சார், நிறைய இருக்குது சார் அது மாதிரி நான் ஆசைப்பட்ட விஷயம். சார் இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருந்தால் ஒரு பாட்டாக கூட சொல்லலாம் சார். பிடிச்ச கோட் எது வேணால் சொல்லலாம் சார். உங்கள் வாய்ஸ் தரணும் சார். உனக்கு யாராவது நண்பன் இருக்கானா? நம்பாத. என் நண்பன் நல்லவனுங்க சார். அது ஒத்து வராது. இது சொல்லலாம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணிக்கும். அந்த ஒரு லைன்லயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எங்க ரிலேஷன்ஷிப் என்ன. ஸோ ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். சூர்யா அண்ட் ஜோ, தேங்க்யூ. இந்த படத்தை வந்து எடுத்து பண்ணதுக்கு இஸ் ரியல் ஆனர். நீங்கள் வந்து அண்ட் யூ தாட் ஆஃப் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச். சூர்யா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவை வந்திருப்பார் நினைக்கிறேன் ஸ்பாட்டுக்கு. இல்லை, வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாரு, எங்களோட அரட்டை அடித்தார். நாங்கள் வந்து ஏதாவது வேலை பண்ணும்போது அதை வந்து மானிட்டரில் பார்த்துட்டு இருப்பார், அப்புறம் போயிடுவார். ஸோ அது வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கலாம் சில நேரத்தில். இல்லை, நமக்கு அவர் ஏன் அவ்வளோ கேஷுவலாக டீல் பண்ணுவார்னா, நம்ம ராஜசேகர் சார் இருக்கார் 2Dல. I think there's so much of trust and confidence and love in the relationship in your business partnership. So ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவர் பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் இருக்குது. ஸோ எல்லாம் ரொம்ப நல்லா கிரேட் ப்ரொடியூசர். பிரேம் சார் மெய்யழகன் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண புக்கு, ஹார்ட் பவுண்ட் புக்கு வந்து கொடுத்தாரு. அதை வந்து நான் படித்தேன். சச் அ பியூட்டிஃபுல் ரைட்டர். பட் எங்களுக்கு என்ன ப்ரெஷர்னா, அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார் ஒவ்வொரு சீனியும். அதை வந்து ஒரு குறை இல்லாமல் நாங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஒரே ப்ரெஷர் தான். நான் நிஜமாகவே ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் நிறைய தரம் கார்த்தி நானும் பேசியிருக்கோம். அட்லீஸ்ட் அந்த லெவல் ரீச் பண்ண முடியுமான்றது தான் ஏமா இருந்தது. அதை மீறணும்லாம் ஆசை இல்லை. அந்த லெவல் வந்துட்டாலே ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டிங் சார். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. ஐ நோ யூ ஆல் வெயிட்டிங் ஃபார்
இது என்னன்னா, ஒரு சிறுத்தைக்கும் ஒரு சிங்கத்துக்கும் நடுப்புற நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கு.